தாவேக்காவுடைய புது புது வியூகங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வேற லெவலில் போகுதுங்க. ஒரே வருஷத்துல இவ்வளோ ஃபேமஸ் ஆவானா ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. தாவேகா, தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுக்கு. ஆனா நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராகவும் பேசுறாங்க. நான் வந்து எப்படி பேச போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சாதாரண மனுஷனா பேச போறேன். எனக்கு வந்து அஜித்துடைய ஒரு பாட்டு இருக்குல்ல, ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அப்படின்ற ஒரு லெவல் தான். ஆனா ராவணன்ற ஆளு லிட்ரலி இப்போ கிடையாது. இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ராமன் லெவலில் இருக்க ஆளுங்க தான் அப்படிதான் நம்ம நம்பணும். நம்ம வந்து இல்லை இல்லை எல்லாம் வந்து ராவண மாதிரி ஆளுங்க அப்படின்லாம் நினச்சோன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா. சரி, என்னடா இது குழப்பறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் வந்து ஒரு குல்லா போட்டுன்னு இஃப்தார் நோன்பு அதுக்கு போனார். ரமதான் நோன்பு இஃப்தார் சாப்பாடு, அந்த கஞ்சி இது பண்ணுவாங்க. நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. வருஷம் வருஷம் 10 நாள் 15 நாள் அது முன்னாடி வந்துனே இருக்கும். இப்போ வந்து ஜனவரிலேயே வந்துச்சு, அடுத்த வருஷம் டிசம்பரில் கூட வரலாம். சரி, இதெல்லாம் ஏன்டா இப்போ சொல்லுங்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இஃப்தார் இதுக்கு போன உடனே அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாரா, முதலமைச்சர் ஆகிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஓட்டு வாங்கிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஆனால் என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் எனக்கு என்ன தோணுதுன்னா, திமுகவுடைய ஒரு பெரிய ஓட் பேங்கை வந்து விஜய் திருடிப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சீமான் அப்படின்றவர் வந்து திமுகவுடைய ஒரு ஓட் பேங்க் திருடினாரு, நாம் தமிழர் கட்சி. அப்புறம் வந்து நிறைய பேர் திருடி இருக்காங்கன்னு வைங்க. எப்படியெல்லாம் வந்து திமுகவை வந்து இல்லாமாக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பல வேலைகள், சித்து வேலைகள் நடந்துன்னு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து திமுக இல்லாம ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விதான். எனக்கு வந்து நான் திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, அது வேற கதை. ஆனாலும் என்னுடைய ஒரு ஒப்பீனியன்ல திமுகவுடைய மெயினான ஓட் பேங்கை விஜய் உடைய தாவேக்கா கைப்பற்றுவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, விஜயுடைய கட்சி வந்து வாரம் வாரம் இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க, முட்டை, பால், புக்கு, பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு புக்கு, அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்க துணி அதெல்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, இலவசங்கள். இது வந்து எப்போவுமே நடக்கிறது தானே நம்ம இஃப்தார் இது மாதிரி. ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது நாங்கள் என்ன பார்த்தோன்னா, நிறைய பசங்க அங்கே நின்று, இந்த பசங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு சப்போர்ட்டான பசங்க. திமுகவில் ஒரு பிரச்சனை என்னன்னா, திமுக வந்து இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்க இருக்காங்க பாருங்க, அவங்களெல்லாம் வந்து கண்டுக்காமல் விட்டாங்க. இதெல்லாம் வந்து என்னடா சின்ன பசங்கடா, போங்கடா நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்கன்ற மாதிரி விட்டாங்க. ஆனால் நிறைய பசங்க வந்து காலேஜ் எல்லாம் ட்ராப் அவுட்லாம் ஆகிட்டு அது இது பண்ணி அப்படி சுற்றினு இருந்த பசங்க, அந்த மாதிரி பசங்க மட்டும் இப்போ வந்து தாவேக்கால வந்திருக்காங்கன்னு நான் சொல்ல. தாவேக்கால வந்து நிறைய தொண்டர்கள், நிறைய விஜயுடைய, தளபதி விஜயுடைய ரசிகர்கள், அவங்கெல்லாம் வந்து தொண்டரா மாதிரி இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ அந்த கட்சிக்கு வந்து ஒரு பலமாக நிற்கிறாங்கன்னு வைங்க. ஆனாலும் நிறைய பசங்களை உதாசீனப்படுத்தப்பட்ட பசங்க, நிறைய பசங்க இப்போ திமுக மாதிரி ஒரு கட்சியில், திமுக வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரம், அதிமுக ஒரு பெரிய ஒரு ஆலமரம், இந்த மாதிரி ஒரு கட்சியில் வந்து ஏறவே முடியாது அப்படின்னு நினைச்சிருந்த பசங்க நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கா மாதிரி ஒரு ஏணி கிடைக்கும் போது அதில் ஏறுறாங்க. தாவேக்கா வந்து வரவேற்கிறாங்க, வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பான்ற மாதிரி இவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி கூப்பிடும்போது இதே மாதிரி தான் வந்து சீமானம் பண்ணியிருந்தாரு. சீமானம் வந்து நிறைய பேரை சேர்த்துக்கினார். இப்போ நிறைய பேர் அவர் பார்ட்டி விட்டுலாம் போகிறாங்க, அதெல்லாம் வேற கதை. ஆனாலும் நிறைய பேர் அவர் சேர்த்துக்கினார். இந்த மாதிரி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, அடுத்த எலெக்ஷன் ஒரு வருஷம் தான் இருக்குது. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் அடி வாங்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவுடைய ஓட்டுலேருந்து ஒரு 20% கிட்டே இவங்க இழுப்பாங்களான்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. எலெக்ஷன் வரும்போது பார்க்கலாம் அப்படின்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான். ஆனால் வந்து அப்படியே இருந்துட முடியாதுல்ல. அரசியல்வாதிங்க வந்து அவங்க ரொம்ப இப்போவே வந்து அவங்க இந்த பூத்து அது இது இந்த மாதிரி நிறைய விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் நிறைய ஓட்டு, அதாவது யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற இந்த 18லேருந்து 25க்குள்ளே இருக்க பசங்க நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு சதவீதம், நல்ல ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க. ஒரு 100 பசங்க இருக்காங்கன்னா அதில் ஒரு 20-25 பசங்களது அப்பா அம்மாவாவது நம்ம பையன் ஏதோ பண்ணுறாங்க, யாராருக்கோ ஓட்டு போட்டோம், இந்த தடவை உங்களுக்கு போடலாங்க அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்களோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திமுகவுக்கு பயங்கர டேஞ்சர். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான். ஆனால் இதை வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு ஒப்பீனியன். பல விஷயங்கள் ஓடி எனக்கு இப்போ மும்மொழி கொள்கை அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதுவும் இல்லாமல் இந்த டாஸ்மாக் கதையை எடுத்து விட்டு அப்படியே ஓட்டினே இருக்காங்க பலரும். டாஸ்மாகில் 10 ரூபா ஜாஸ்தி வாங்குறாங்க, 5 ரூபா ஜாஸ்தி வாங்குறாங்க. ஏங்க அதை ஆரம்பித்து விட்டது யாரோங்க? இப்போ திமுக ஆரம்பிச்சு விட்டாங்க. இதே வந்து இவங்க
பீரியட்ல இவங்க ஆரம்பிச்சு விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, முதல்ல திமுக தான்ப்பா இதை ஆரம்பிச்சு விட்டதே, டேய் இவங்க என்னடா தெரியும் அப்படின்வாங்க. என்ன எப்படியோ சொல்லிட்டு போங்க. பல கட்சிகள் இருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து குடிகாரன், குடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன் அப்படின்றவன் வந்து அவன் என்னமோ ஒரு மோசமான ஒரு கேரக்டர்ப்பா. அவனை வச்சே நம்ம பிரிட்ஜ் கட்டிடணும், நம்ம மாளிகை கட்டிடணும், நம்ம சட்டசபை கட்டிடணுன்ற லெவலுக்கு பிளானிங். சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் எல்லாம் அப்படித்தான் வைங்க. அவங்க வந்து இந்த ஒரு பிளானிங்லயே இருக்கிறதுனால டாஸ்மாக் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுல வேலை செய்யறவங்க நிறைய பேருக்கு வேலை இது இல்லை, சம்பளம் இல்லை. அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு சம்பளம் தான். அது வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வர இந்த எக்ஸ்ட்ரா பணம், இந்த 5 ரூபா 10 ரூபா அப்படின்ற பணம் தான். ஒரு சிலர் தான் 10 ரூபாலாம் வாங்குறாங்க. எல்லாரும் 5 ரூபாய் 7 ரூபாய் அப்படி தான் வாங்குறாங்கன்னு வைங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து டாஸ்மாக் எல்லாம் நடுவில் போவேன். டாஸ்மாக் போனால் தப்புன்னெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதனால நான் வந்து ஒரு பெரிய குற்றவாளி அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் நடக்கிறது தானே, எல்லா உலகத்துலையுமே நடக்குது. இதில் என்ன இருக்குது? இதை வந்து இந்த ஒளிவு மறைவோட, அதாவது ஒளிஞ்சின்னு குடிக்கிறான் பாருங்க. அதாவது சமூகத்துக்கு முன்னாடி அவன் வந்து ரொம்ப நல்லவன். இந்த மாதிரி ஆளுங்களை தான் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நான் வந்து ஓப்பனா சொல்றேன், என்னை பத்தி நீங்க கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இருக்குது இல்ல? அதே மாதிரிதான் அரசியல்ல வந்து இந்த ஒளிஞ்சின்னு வேலை செய்யறாங்க பாருங்க. ஒளிஞ்சின்னு வேலை செய்யறாங்கன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ ஒரு பொதுவா ஒரு டாக் என்ன இருக்குன்னா, தாவேகாவுடைய வளர்ச்சி, தாவேகாவுடைய அந்த புஷ், இதுக்கு மெயினான காரணமே வந்து பிஜேபி அப்படின்றாங்க. பிஜேபி தான் வந்து திமுகவுடைய ஓட்டை உடைக்கிறதுக்காக சீமான் அப்படின்ற ஒரு ஆளை இறக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா சீமான் வரும்போது பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் இருந்தாங்க. சரி, சீமான் எப்படியோ வந்தாருன்னு வைங்க. தாவேகா ஆனா ஃபுல்லாவுமே பிஜேபி உடையதான், ஒரு பி டீம் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. இவரு வந்து எப்படி போனாலும் அவருக்கு வைஸ் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சப்போர்ட் பண்ண காரணமே வந்து அவர் வந்து திமுக அப்படின்ற ஒரு கட்சியுடைய ஓட் பேங்கை உடைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தாவேகா அப்படின்றது தான் டாக். அது ஏறக்குறைய கொஞ்சம் உண்மை மாதிரி தான் இருக்கு. அது என்னமோ எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய ஒப்பீனியன்ல திமுகவுடைய ஓட்டு நிறைய உடையும். அதை அவங்க எப்படி பாத்துக்கிறாங்கன்றது தான் அவங்களுடைய அரசியல் வியூகம் வகுப்பு. வியூகம் வகுக்கிறதுன்றது ஈஸி, அதை வந்து செயல்முறை ஆக்குறதுன்றது யார் பண்றாங்கன்றது தான் மேட்ரு. பார்க்கலாம் எலெக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு.